ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இது நாள் வரைக்கும் என்னோடய வீடியோ பார்த்து எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இனிமேலும் பாருங்கள், பார்த்துட்டு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபுல்லாக பாருங்கள், பார்த்தா தான் நான் என்ன சொல்ல வரேங்கிறது உங்களுக்கு புரியும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? நம்மளோட தைரியத்தை எப்படிலாம் வளர்த்துக்கலாம், எந்த விஷயத்தை பண்ணினா நம்மளுக்கு தைரியம் வரைக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ ஒவ்வொன்றா பார்க்கலாம். கவனமாக கேளுங்க, ஃபுல்லாக பாருங்கள். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ பொறாமைப்படக்கூடாது. எந்த ஒரு விஷயத்துலையுமே பொறாமைப்படக்கூடாது. நம்மக்கிட்ட பொறாமை இருந்துச்சுனாவே நம்மக்கிட்ட தைரியம் இருக்கவே இருக்காது. சரிங்களா? பொறாமை இல்லாமல் எது நடந்தாலும் நான் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்தவங்க செய்கிற விஷயங்களை நினச்சி பொறாமைப்படாமல் இருந்தாவே நம்மளுக்கு தைரியம் வளரும். சரிங்களா? தன்னைத்தானே நம்மளுக்கு தைரியம் வளரும், அதிகரிக்கும். சரிங்களா? அடுத்து என்னன்னா, கடந்த காலத்தில் நல்லது நடந்திருக்கும், கெட்டது நடந்திருக்கும். கெட்டது நடந்ததை நினச்சி அதவே நினச்சி கவலைப்பட்டோம்னா நம்மளோட தைரியம் குறைஞ்சிரும். சரிங்களா? அதெல்லாம் நினைக்கவே கூடாது. சரிங்களா? தைரியமும் வரும். அதே மாதிரி நல்ல விஷயங்கள் நடந்துச்சுன்னா அதவே பெருமை பேசிக்கிட்டே இருந்தாலும் தைரியமே குறைஞ்சி போயிடும். நல்ல விஷயங்களை நினச்சி பெருமைப்படக்கூடாது, கெட்ட விஷயங்களை நினச்சி கவலைப்படக்கூடாது. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? அப்புறம் நம்ம வாழ்க்கையில் நிறையா மாற்றங்கள் ஏற்படும். எல்லா விஷயத்துலையுமே நம்மளுக்கு மாற்றங்கள் இருந்துகிட்டே தான் இருக்கும். சரிங்களா? அந்த மாற்றங்கள் ஏற்படும் போது அந்த மாற்றத்துக்காக நம்மளை மாற்றிக்கணும். சரிங்களா? நான் இப்படி தான் இருப்பேன், இப்படி இருந்த மாதிரி தான் நான் இருப்பேன் என் வாழ்க்கையில் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம அப்படியே அடம்பிடிச்சிட்டு இருக்கக்கூடாது. அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி வர்ற மாற்றங்களையும் நம்மளால் நம்ம மனசுக்கு ஏற்றுக்கிற மாதிரி நம்மளை மாற்றிக்கணும். சரி, நம்மளுக்கு ஏற்படுற மாற்றங்களை ஏற்றுக்கிறக்கூடிய மனப்பான்மையை வளர்த்துக்கணும். அதனாலையும் நம்மளுக்கு தைரியம் வரும். சரிங்களா? அடுத்து என்ன அப்படின்னா, எந்த ஒரு சூழ்நிலையும் இப்போ உடனடியாக எந்த ஒரு விஷயத்தையும் முடிவு எடுக்கக்கூடாது. சடனாக எடுக்கிற முடிவு எதுவுமே நல்லதாக அமையாது. அப்படிங்கும்போது எந்த ஒரு விஷயத்துக்கும் முடிவு எடுக்கிறோம், எந்த ஒரு விஷயத்துலையும் முடிவு எடுக்கிறோம் அப்படிங்கும்போது நல்ல பொறுமையாக கவனமாக யோசித்து இது பண்ணால் சரியாக வருமா, இது நல்ல முடிவா, இதனால் மற்றவங்களுக்கு பிரச்சனை வருமா அப்படிங்கிறத நல்ல முடிவு யோசித்து அந்த முடிவை எடுக்கணும். சரிங்களா? நிதானமாக யோசித்து எடுக்கிற முடிவு தான் அது நல்ல முடிவாக இருக்கும். அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்கக்கூடாது. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? அடுத்து உங்களால் முடிஞ்ச விஷயங்களில் மட்டும் கவனத்தை செலுத்தணும். முடியாத விஷயங்களில் உங்களுக்கு என்னன்னே தெரியாது, ஆனால் அந்த விஷயங்களில் முயற்சி பண்ணி நான் அந்த விஷயத்தை பண்ணி இன்றைக்கி முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முயற்சி பண்ணவே கூடாது. ஏன்னா எத்தனை தடவை தெரியாத விஷயங்களை பண்ணால் அது எத்தனை தடவை பண்ணாலுமே அது ஃபெயிலியராக தான் முடியும். சரிங்களா? உங்களுக்கு என்ன தெரியுமோ அந்த விஷயங்களில் முழு கவனத்தையும் செலுத்தி அதில் வெற்றி அடையணும் அப்படிங்கிறத மட்டும் முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். அதுதான் உங்களை தைரியப்படுத்தும். சரிங்களா? அடுத்து என்ன அப்படின்னா, தன்னைத்தானே இப்போ நான் பாவம், என்னால் ஒன்றுமே முடியாது, எனக்கு இப்படி உடம்பு முடியாமல் இருக்குது, என்னால் நான் படிக்கலை, எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு தன்னைத்தானே பாவப்படுத்திக்கிறது, பரிதாபமாக மற்றவங்கள்ட்ட காட்டிக்கிறது. அப்படி இருந்தால் நம்மளோட தைரியம் தான் குறைஞ்சி போயிடும். சரிங்களா? அப்படி இருக்கவே இருக்காதீங்க. உங்களால் என்னால் முடியும், அதாவது அடுத்தவங்க முன்னாடி நம்ம பாவமாக காட்டிக்கக்கூடாது. சரிங்களா? என்னால் முடியும், நான் எதுனாலும் பண்ணுவேன் அப்படின்னு தைரியமாக தான் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நம்மளுக்கும் தைரியம் இருக்கும். நம்மளை நாமே அதாவது பரிதாபப்படுத்திக்கிட்டோம், பாவமாக நினச்சிக்கிட்டோம் அப்படின்னா இருக்கிற தைரியமும் போயிடும். சரிங்களா? அதனால தன்னைத்தானே பரிதாபப்படுத்தாதீங்க, பாவமாக நினச்சி பேசாதீங்க. சரிங்களா? அப்போ தான் தைரியமும் வளரும். ஓகேவா? அடுத்து என்ன அப்படின்னா, நம்ம தனிமையில் இருக்கிறோம் அப்படிங்கும்போது என்ன பண்ணணும், அந்த தனிமையை ரசித்து அழகாக வாழ பழகிக்கணும். சரிங்களா? நான் தனிமையில் இருக்கேன், யாருமே இல்லை அப்படின்னு நினச்சி கவலைப்படக்கூடாது. அதனால நம்மளோட தைரியம் குறைஞ்சி போயிடும். சரிங்களா? நான் தனிமையில் இருக்கேன், அந்த தனிமையில் நான் என்னால் என்னென்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் நம்மளுக்கு கிடைக்கிற ஒரு வாய்ப்பை நினச்சி தனிமையில் இருக்கும்போது நல்ல விஷயங்களை யோசித்து நல்லா பண்ண முடியும் அப்படின்னு, என்ன வாழ்க்கையை இப்படிலாம் வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட தைரியம் அதிகரிப்போம். இந்த விஷயத்தையுமே முடியாதுன்னு சொல்லி பழகாதீங்க. சரிங்களா? அப்படி முடியாதுன்னு சொன்னாவே நம்மளோட தைரியம் குறைஞ்சி போயிடும். எந்த ஒரு விஷயம் பரவாயில்லை, நான் முயற்சி பண்ணுறேன், என்னால் முடியும், நான் ட்ரை பண்ணேன், நான் கற்றுக்கிட்டு என்னால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முயற்சி பண்ணோம்னா கண்டிப்பாக அதில் நம்மளுக்கு வெற்றி தான் கிடைக்கும். சரிங்களா? தெரியாத விஷயங்களை தான் பண்ணக்கூடாது. அதை தெரிஞ்சுக்கிட்டு பண்ணோம்னா அதுக்கு நமக்கு வெற்றி தான் கிடைக்கும். அதனால் நம்மளுக்கு தைரியம் அதிகரிக்கும்.
எல்லாருக்கிட்டையுமே நல்ல பேர் வாங்கணும்னு எப்பயுமே நினைக்கக்கூடாது சரிங்களா. எல்லாரும் நல்லவங்களாக இருக்க மாட்டாங்க. எல்லாரும் வந்து உங்களை பாராட்டிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கவே கூடாது சரிங்களா. அப்படி இருந்துச்சுன்னா ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்து நம்மளுக்கு வந்து ஏதாவது ஒரு தோல்வி அடைஞ்சிட்டோம் அப்படின்னா கெட்ட பேர் வாங்கிடுச்சுன்னா அதனால் நம்ம வந்து தைரியத்தை இழந்துருவோம் சரிங்களா. அப்படி இருக்கும்போது அந்த மனப்பான்மையை வளர்த்துக்கக்கூடாது. எல்லாருக்கிட்டையுமே நல்ல பேர் வாங்கணும் அப்படின்னு நினைக்காம நம்ம நல்லது செஞ்சால் நல்ல பேர் கிடைக்கும் அப்படிங்கிறத மட்டும் நினச்சோம்னா நம்மளுக்கு தைரியம் அதிகரிக்கும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ். அப்போ எப்பயுமே தோல்வி நடந்துருச்சு அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து அப்படியே சோர்ந்து போய் மூலையில் உட்காந்துடக்கூடாது சரிங்களா. அதனால நம்ம தைரியம் வந்து குறைஞ்சிரும். இப்போ தோல்வியே நடந்தாலும் அதை வந்து திரும்ப என்ன பண்ணணும், அதை முயற்சி பண்ணி அந்த தோல்வியை என்ன பிரச்சனைங்கிறத கண்டுபிடிச்சி அந்த முயற்சி பண்ணி அதை வெற்றி அடைகிறதுக்கு முயற்சி பண்ணணும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு வந்து நமக்கு தைரியத்தை பலப்படுத்தும். நம்ம எல்லார் வாழ்க்கையிலையுமே இந்த இந்த விஷயங்களை நம்ம கடைபிடிச்சோம்னா நம்மளோட தைரியம் தான் அதிகரிக்கும். அதாவது நினைக்கக்கூடாத விஷயங்களை நினைக்காம இருந்தால் நம்ம தைரியம் வந்து குறையாமல் எப்பயுமே அதிகமாக தான் இருக்கும் சரிங்களா. செய்ய வேண்டிய விஷயங்களை நம்ம தைரியமாக பண்ண முடியும் சரிங்களா. யார்கிட்டையுமே பொறாமப்படக்கூடாது. எதிர்காலத்தில் நடந்த நல்ல விஷயங்களும் சரி கெட்ட விஷயங்களையும் நினச்சி கவலைப்படக்கூடாது. நம்மளால் முடிஞ்ச விஷயங்களில் மட்டும் கவனத்தை செலுத்தி அதை வெற்றியாக முடிக்கணும். அதை நினச்சி நீங்களே பாவம்னு நினைக்கக்கூடாது, பரிதாபப்படக்கூடாது. அடுத்து வந்து எந்த ஒரு முடிவுகளையுமே வந்து உடனே எடுக்கக்கூடாது. எதையுமே பொறுமையாக நிதானமாக யோசித்து எடுக்கிற முடிவு தான் அது நல்ல முடிவாக இருக்கும். அடுத்து வந்து தனிமையை வந்து ரசித்து நம்ம வாழ பழகிக்கணும். அதை ஏற்றுக்கணும். தனிமையில் இருக்கிறத வந்து நம்ம ஏற்றுக்கிற மனப்பான்மையை உருவாக்கணும். அடுத்து வந்து எல்லாருக்கிட்டையுமே நல்ல பேர் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனப்பான்மை இருக்கக்கூடாது. நம்ம நல்ல விஷயங்களை பண்ணால் தான் நம்மளை வந்து நல்ல பேர் கிடைக்குங்கிறத அந்த மனப்பான்மையை வந்து நம்ம ஏற்றுக்கணும். அடுத்து வந்து தோல்வி ஒரு தடவை அடைஞ்சிட்டோம் அப்படின்னா அதை நினச்சி ஃபீல் பண்ணிவிட்டு மூலையில் போய் உட்காந்துடக்கூடாது. அடுத்த வேலையை வந்து செய்யாமல் என்னால் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு சோர்ந்து போய் உட்காந்துடக்கூடாது. இதில் நான் தோத்துட்டேனாலும் அடுத்த விஷயத்தில் நான் ஜெயிப்பேன்னு முயற்சி பண்ணணும். அப்போ தான் வந்து பண்ணுற விஷயத்தில் வந்து நம்ம தைரியம் வரும். இந்த விஷயங்கள்லாம் நம்ம கரெக்டாக பண்ணோம்னா ஃபாலோ பண்ணாவே இந்த ஒரு சில விஷயங்களை ஃபாலோ பண்ணாவே நம்மளுக்கு தைரியம் தேவையான தைரியம் வந்துடும். எதுக்காகவும் நம்ம பயப்பட தேவையில்லை. வாழ்க்கையில் முயற்சி இருந்தால் தான் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும் சரிங்களா. அது பயம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து தோல்வியில் தான் முடியும். அதனால எப்பயுமே முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும் எந்த ஒரு விஷயத்தையும். அப்போ தான் வெற்றி அடைய முடியும். பயத்தை ஒதுக்கி வச்சுருங்க. அந்த பயம் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு தோல்வி தான் அடுத்தடுத்து வரும். பயத்தை நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க. பயத்தை அப்படியே ஒதுக்கி வச்சுருங்க. முயற்சியை மட்டும் பண்ணி வெற்றி அடையிறதுக்கு என்ன வழிங்கிறத மட்டும் பார்ப்போம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.